ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஸ் மல்டி கிரியேட்டிவிட்டி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்லைமோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சமான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 4 ஸ்லைம் வந்து உங்களுக்கு ரிவ்யூ காட்ட போகிறேன். இது வந்து ஆல்ரெடி நான் கிராஃப்ட் திங்ஸ் ரிவ்யூ வீடியோலேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து இதோட ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குல்ல அந்த ஸ்லைமு, அதுக்கப்புறம் டெடி பியர் ஸ்லைமு, இது வந்து கிளியர் ஸ்லைமு. இந்த ஸ்லைம் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் வந்து லிப்ஸ்டிக் மிக்ஸ் பண்ணோம்ல அந்த ஸ்லைமு. அதை பற்றி நம்ம பேசவே இல்லைல்ல, ஸோ அதனால தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெடி பியர் ஸ்லைமை வந்து பார்த்துடலாம். இது வந்து கலர் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குல்ல, டெடி பியர் மாதிரி அழகாக வந்து அந்த பாட்டில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 28 ருபீஸு. இது வந்து நான் லோக்கல் ஷாப்பில் தான் வந்து வாங்கியிருந்தேன். கிராஃப்ட் திங்ஸ் ரிவ்யூ வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். இங்கே அவ்வளோவா ஸ்லைம் கிடைக்காது, கிடைக்கிறப்ப வந்து டக்குன்னு வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, கொஞ்சம் நேரம் அப்படியே உள்ளே வச்சு விளாண்டு பார்த்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பாட்டிலேருந்து வெளியே ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். எடுக்கும் போதே தெரிஞ்சிருச்சு இது வந்து மட் ஸ்லைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பிஞ்சு பிஞ்சு தான் வருது பாருங்கள். ஸோ வந்து மோஸ்ட்லி நமக்கு மட் ஸ்லைம் தான் கிடைக்கும், எல்லா ஸ்லைமும் பார்த்திங்கன்னா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம எடுத்தாச்சு. இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு திங்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த கிஃப்ட் பேப்பர் மாதிரி ஷைனிங்காக இருக்கும்ல, அந்த மாதிரி திங்ஸ் வந்து குட்டி குட்டியாக போட்டிருக்காங்க. நம்ம ஐஸ்கிரீம் ஸ்லைம் ரிவ்யூலாம் போட்டிருக்கோம்ல, அந்த ஸ்லைமில் உள்ள மாதிரி தான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட சவுண்டு கேட்போம். ஸோ இதோட கலர் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி வாட்டரி லுக்கு வந்து கொடுக்குது. அக்வாரியம் கலரில் இருக்குது. மட் ஸ்லைம் தான், நான் சொன்ன மாதிரி ஓரளவு தான் நம்ம இழுக்க முடியும். அதுக்கு மேலே இழுத்து விளாண்டோம் அப்படின்னா பிஞ்சிட்டு வந்துடும். இந்த ரேட்டுக்கு இந்த குவான்டிட்டி வந்து ஓகேவா தான் எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் பபிள்ஸ் வரது தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து நம்ம ஸ்ட்ரா யூஸ் பண்ணி பபிள்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம், ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணேன். பபிள்ஸ் வந்து வந்துச்சு. என்னாச்சுன்னா அங்கங்கே எண்டிங்லலாம் பார்த்திங்கன்னா கேப் இருந்துச்சு போல். ஸோ அதனால் சரியாக வந்து எனக்கு வரல. பட் வந்து கண்டிப்பாக பபிள்ஸ் வரும். ஏன்னா நான் ஓப்பன் பண்ணும் போதே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தோன்னே ஓப்பன் பண்ணோன்னே அந்த பாட்டிலில் வந்து அங்கங்கே பபிள்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக இதுலேயும் வந்து பபிள்ஸ் வரும். நான் மட் ஸ்லைமில் வந்து பபிள்ஸ் வந்து இதுவரை ட்ரை பண்ணதில்லை. ஸோ இந்த டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தான் வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்லைம் வந்து இந்த ரேட்டுக்கு வந்து ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 28 ருபீஸ்க்கு ஒர்த்து மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்லைம் பார்த்துடலாம். அந்த ஸ்லைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்குது. தென் வந்து அந்த பாட்டிலோட மூடியிலே போட்டிருக்காங்க கிறிஸ்டல் மட் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 65 ருபீஸ். இந்த ஸ்லைம் பார்த்திங்கன்னா மற்ற இடத்துலனா 70, 75, 80 அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் வந்து 65க்கு கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஓகே, எனக்கு இது வாங்கிட்டு வந்தோடனே நான் லைட்டாக கையில் வந்து எடுத்து பார்த்தேன். அப்போவே எனக்கு வெளியில் எப்படா எடுப்போன்னு இருந்துச்சு. ஏன்னா ஓகே, இப்போ இதை வந்து எடுத்து நம்ம வெளியில் எடுத்து நம்ம விளாண்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா மட் ஸ்லைம் தான். இதுக்கு முன்னாடி காட்டினது மட் ஸ்லைம் தான். பட் வந்து குவான்டிட்டி வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபிஷ் மாதிரி டாய் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கீ செயின் ஹோல்டர் மாட்டி நம்ம கீ செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதோட சவுண்டு கேட்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இழுத்து விளாண்டு பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. அதாவது மட் ஸ்லைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி, அதாவது இதுக்கு முன்னாடி காமிச்சேன்ல அந்த மாதிரி குவான்டிட்டி வச்சு விளாட்றீங்க அப்படின்னா அந்தளவு சாட்டிஸ்ஃபையாக இருக்காது. மட் ஸ்லைம்லேயே கொஞ்சம் நிறையா குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. இந்த மாதிரி இழுத்து கூட விளாட முடியுது. ரொம்ப இழுத்து விளாண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பெஞ்சிட்டு வரும். அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. அதே மாதிரி இதோட கலர் வந்து நான் ஃப்ளோரில் வச்சு காட்டுறேன். ஏன்னா அந்த ஷீட்டில் பிங்க் கலரில் வேறு மாதிரி கலரில் தெரியுது. இதில் பபுள்ஸும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரில் வந்து நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். அதோட கலர் வந்து வேறு மாதிரி தெரியுது பாருங்கள். இப்போ இதில் வந்து பபுள்ஸ் வந்து ஸ்ட்ரா யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். பபுள்ஸ் வந்து வந்துச்சு. எனக்கு அந்தளவு பண்ண தெரியல, அதோட நான் விட்டுட்டேன். ஓகே, தென் வந்து 65க்கு இந்த ஸ்லைம் ஒர்த்தா அப்படின்னு என்ன கேட்டால் எனக்கு வந்து ஒர்த்து மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்லைம் நீங்களும் வந்து விளாண்டு பார்த்துருப்பீங்க. நீங்கள் விளாண்டுருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்
யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஸ்லைமில் விளாண்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த ஃபிஷ் இருக்குல்ல அதை வந்து உள்ளே வச்சு அப்படியே வந்து வியூ காட்டியிருக்கேன். பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு, அதனால தான். ஓகே, இப்போது இந்த ஸ்லைம் ரிவ்யூ பார்த்தாச்சு. இந்த ஸ்லைமை வந்து நம்ம பாட்டிலுக்குள்ளே வந்து வச்சிடலாம். கொஞ்சம் வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் அப்படியே ஃபிஷ்ஷை வந்து உள்ளே வச்சுட்டு அப்படியே ஸ்லைமை உள்ளே வச்சிட்டேன். கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்லைமில் என்ன மிக்சிங் பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மிக்சிங் வீடியோ கண்டிப்பாக தனியாக போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஸ்லைம் தான். இது ஆல்ரெடி நம்ம வந்து மிக்சிங் பண்ணி காட்டியிருப்போம்ல லிப்ஸ்டிக், அதிலே வந்து ரிவ்யூ எல்லாம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் வந்து இன்றைக்கும் வந்து லைட்டாக அப்படியே வந்து ரிவ்யூ காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த கிளியர் ஸ்லைமில் பார்த்தீங்கன்னா ஒரு திங்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் விளாண்டு காட்ட போகிறேன். அது தனி வீடியோவாக போடுறேன். நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். அந்த வீடியோ சீக்கிரமே போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்லைம் பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் ஸ்லைம்லேயே நம்ம லிப்ஸ்டிக் மிக்ஸ் பண்ணோம்ல, அந்த வீடியோ நிறையா பேர் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பேசலை, ஸோ அதனால் வந்து மிக்ஸ் பண்ணோன்னு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் சொல்லலை. அதனால தான் வந்து இந்த இதில் வந்து காட்டியிருக்கேன். இது லிப்ஸ்டிக் மிக்ஸ் பண்ணோன்னு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்டாக இருந்துச்சு. இது ஆல்ரெடி ஸ்ட்ரெச்சியாக தான் இருக்கிற ஸ்லைமு, இன்னுமே நல்லா ஸ்ட்ரெச்சியாக இருந்துச்சு. இப்போது இந்த வந்து இதில் வந்து பபிள்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி காட்ட போகிறேன். ஆனால் வந்து அந்த ஷீட்டும் அதே கலரில் இருக்குது, அதனால் உங்களுக்கு அந்தளவு டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரில் வந்து வச்சுருக்கேன். அந்த பபிள்ஸ் வந்து ஆல்ரெடி நான் பண்ணி பார்த்தோன்னா செம்மையாக வந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் வந்து என்னென்னா அந்த லிப்ஸ்டிக் வந்து லோ குவாலிட்டி லிப்ஸ்டிக் தான். ஸோ அதனால் என்னாச்சுன்னா அந்த மிக்ஸ் பண்ணோன்னா அந்த ஸ்லைமில் எப்போல்லாம் எடுத்து விளாட்றேனோ அப்போல்லாம் எனக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு அந்த கலர் போகிறதுக்கே. மற்றபடி வந்து இதோட அந்த தன்மைலாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி சாஃப்டாக இருந்துச்சு. இன்னுமே அந்த லிப்ஸ்டிக் மிக்ஸ் பண்ணது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணல. ஸோ அங்கங்கே குட்டி குட்டி லிப்ஸ்டிக்லாம் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறையா பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரியும் மறக்காமல் இந்த ஸ்லைம்லலாம் வந்து என்ன மிக்சிங் பண்ணலாம், அதாவது அந்த ஃபிஷ் இருக்குல்ல அந்த ஸ்லைமு, அதுக்கப்புறம் டெடிபியர் ஸ்லைமு, 2 ஸ்லைமில் என்ன மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஸ்லைம் வீடியோ, ஸ்லைம் ரிவ்யூ, ஹோம்மேட் ஸ்லைம் மிக்சிங், இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்னும் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.